Hello students, welcome back to the social class 8 political life chapter 2 understanding secularism அதாவது மதச்சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். Yes, imagine yourself as a Hindu or Muslim living in a part of United States of America where Christian fundamentalism is very powerful. Suppose that despite being a US citizen, no one is willing to rent their house to you. How would you this make you feel? Would it not make you feel resentful? What if you decided to complain against this discrimination and were told to back into India? Would this not make you feel angry? Yes, fine. Said. Imagine yourself as a Hindu or Muslim, okay? நீங்கள் ஒரு இந்து ஒரு முஸ்லீமோ இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஆப்வியஸ்லியே கிறிஸ்டியன்ஸ், ஓகேவா? ஸோ அவங்களுடைய கொள்கையில் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்களா? எஸ், வீடு ரெண்ட்டுக்கே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதர் ரிலீஜன், ஸோ லைக் ஹிந்து அண்ட் முஸ்லீம், ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைம் நமக்கு எவ்வளோ கோவம் வரும் இல்லையா? ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த வீடு கூட ரெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் கூட டிஸ்கிரிமினேஷன் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்பவே நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் your anger could take two forms. First, you might react by saying that Christians should go get the same treatment in the peace where Hindus and Muslims are there in a majority. Then this is the form of relation. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம இது வந்து யாருக்கிட்ட சொல்லலாம், ஓகேவா? இப்போ நம்ம இந்தியன்ஸ் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் போய்ட்டு வீடு ரெண்ட்டு கேட்குறோம், கொடுக்கல. ஸோ இதை போய்ட்டு நம்ம யார்கிட்ட சொல்லலாம், நம்ம எப்படி வந்து இந்தியாவுக்கு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவல் தான், ஸோ ஏன் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, எல்லாமே வந்து சேம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கைண்டாக வந்து சொல்லலாம். அதன் மூலிமா ஒரு ரிலேஷன் இருக்கும், ஓகேவா? தென் or you might take the view that there should be justice for all. You might fight starting that no one should be discriminated against the grounds of their religious practice of their beliefs. ஸோ செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் தான் இந்த கிரவுண்டில் வந்து, அதாவது இந்த ஆர்த்லன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா சேம் தான். ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா செகண்டாக வந்து இதை கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் this is the essence of the secularism. In this chapter, you will read more about what is meant by the Indian's context. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து சேம் தான், என்ன அப்படின்னாக்கா மனிதனாகப்பட்ட நம்ம எல்லாமே வந்து சேம் தான், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லை அப்படின்னாலே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கும்போது தான் என்ன அப்படின்னாக்கா நிறைய வந்து மக்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த செக்யூலரிசம்லாம் என்ன அப்படின்றத பற்றி அந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? தென் history provides us with many example discrimination, exclusion of the persecutes on the grounds of religion. You may have read about how Jews and the persecuted in Hitler's Germany and how several millions were killed. Now, however, the Jewish state of the Israel treat it two Muslim and Christians மைனாரிட்டிஸ் குவைட் பேட்லி. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹிட்லர் பீரியடில் வந்து நிறைய வந்து இந்த ரிலீஜியஸ் அந்த கருத்து வேறுபாடுமே நிறைய இருந்ததால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நிறைய போரில் வந்து மக்கள்லாம் நிறைய கில் பண்ணார். ஸோ இவருக்கு அகைன்ஸ்டாக வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா நிறைய வந்து கில் பண்ணிட்டார், ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன் சவுதி அரேபியா non-Muslims are not allowed to build a temple, church, etc. and nor can they gather in a public place for a prayer. ஸோ என்ன அப்படின்னா இங்கே சவுதி அரேபியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளேஸில் என்ன அப்படின்னா இந்த முஸ்லீம்ஸ் வந்து இந்த முஸ்லீம்ஸ் அல்லாத மக்கள், ஓகேவா? அங்கே முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இது இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரீடமும் இருக்காது. ஸோ அப்போது மேஜராக இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லீம் தான். ஸோ அப்போ அந்த முஸ்லீம் இல்லாமல் இருக்காங்களே இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஃப்ரீடமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஓனாக வந்து ஒரு டெம்பிளோ இல்லை அப்படின்னா ஒரு சர்ச்சை பில்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களால அது பில்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கான ஃப்ரீடம் அவங்க கிடையாது. ஏன் அப்படின்னா மேஜராக இருக்கிறது முஸ்லீம் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் அவங்க ஃபுல்லாக கேதர் ஆகி ஒரு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னாக்கா அங்கே முஸ்லீம்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? தென் in all above example members of
one religious community either persecute the discrimination against members of other religion communities. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நிறைய மக்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு ரிலீஜியஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ரீஜனை வந்து மற்றவங்க கிட்ட வந்து உயர்த்தி பேசுகிறாங்க, மற்றவங்கள வந்து தாழ்த்தி இந்த மாதிரி தான் நிறைய டிஸ்கிரிமினேஷன் தான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் திஸ் ஆக்ட் ஆஃப் த டிஸ்கிரிமினேஷன் டேக் பிளேஸ் மோர் ஈஸிலி when the religious is given official recognition by the state of expanse of other religion. Clearly no one would wish to be discriminated against because of their religion or discriminated by another religion. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரிலிஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரிலிஜனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மேஜராக இருக்கக்கூடிய வந்து இந்த மைனாரிட்டி பீப்புளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய விஷ் தான், நான் வந்து இந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அது என்னுடைய விஷ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய விஷக்கு தான் வந்து இந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற ரிலிஜனுக்கு முன்னாடி நான் தான் வந்து ரொம்ப உயர்ந்தவன், நீங்களாம் வந்து ரொம்ப தாழ்ந்தவங்க, இந்த மாதிரியான நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன் இந்தியா கேன் த ஸ்டேட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் த சிட்டிசன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் தேர் ரிலிஜன். அதாவது நம்ம இந்தியாவில் கூட இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வாட் இஸ் செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். In the previous chapter, you read about how the Indian Constitution contains fundamental rights that protect us against state power as well as against the tyranny of the majority. அதாவது நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்துருப்போம் நிறைய ஆக்ட் இருக்கும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்மளை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, மற்ற நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இது வந்து ஸ்டேட் வைஸ் பார்த்தோம். ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்த மைனாரிட்டியை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருப்போம். ஓகேவா? தென் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அலோஸ் த இண்டிவிஜுவல் த ஃப்ரீடம் டு லிவ் பை தேர் ரிலீஜியஸ் பிலீஃப் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஸ் த இன்டர்பிரட் திஸ். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். லைக் இந்த ரிலீஜியஸ் பிலீஃபாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்னா மற்றவங்க வந்து சொல்லி ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எந்த ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஆக்டில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, நீ வந்து இந்த ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகேவா? தென் இன் கீப்பிங் வித் திஸ் ஐடியா ஆஃப் த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஃபார் ஆல், இந்தியா ஆல்சோ அடாப்டட் and the strategy of the separating of power of religion and the power of the state. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய இந்தியாவில் கூட என்ன அப்படின்னாக்கா நிறைய ரிலீஜியஸ் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டால் மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும், மற்றவங்க வந்து யாரும் அதை சொல்லிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து அவங்களோட ரிலீஜனை வந்து செப்பரேட் பண்ணுறதுல எல்லாருமே வந்து மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் செக்யூலரிசம் ரெஃபர்ஸ் டு திஸ் as a separation of a religion from the state. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் இருக்கு இல்லையா, இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு நிறைய ஸ்டேட்லாம் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு மக்களும் வந்து ஒவ்வொரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணும்போது இதனால தான் வந்து நிறைய வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன் அப்படின்றதே குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், why is important to separate religion from the state? As discussed above, the most important aspect of secularism is its separation of the religion from the state. This is important for the country to function democratically. அதாவது நம்மளுடைய இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ஸ்மூத்தாக வந்து எப்படி வந்து டெமோக்ராட்டிக்காக வந்து ரன் பண்ணலாம், அதாவது ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஜனுமே வந்து செப்பரேட், அதாவது ஸ்டேட் வைஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்டேட்க்குன்னு ஒரு பவர் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரிஸ் of the world will have more than one religion group living in them. Within this religion group there will mostly likely to be one group that is the majority. அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ கண்ட்ரி எடுத்துக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ரிலீஜன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது, மோர் தென் ஒன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த மோர் தென் ஒன்ல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது ஒரு இருக்குமா இருக்காதா? அப்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து மோர் தென் ஒன் ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரிலீஜனில் ஒரு ரிலீஜன் அப்படின்றது மெஜாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென்
அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ரிலீஜனை வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து மோர் தென் ஒன் ரிலீஜன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அதில் வந்து அதிகமாக இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஈஸியாக வந்து அந்த ஸ்டேட் பவரை வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த ஸ்டேட் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க யாரை ரூல் பண்ணுவாங்க? இப்போது மெஜாரிட்டி தான் வந்து ரூல் பண்ண போகிறாங்க. அப்போது அவங்க ஈஸியாக என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்க வந்து டேரெக்டாக வந்து எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னாக்கா அசஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வேறஸ் இப்போ வந்து இந்த மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க, மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்களே, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெஜாரிட்டி பீப்புள் வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் திஸ் டைனரி ஆஃப் த மெஜாரிட்டி குட் ரிசல்ட் இன் த டிஸ்கிரிமினேஷன்ஸ், கோரஷன் அண்ட் த டைம் ஈவன் கில்லிங் த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மெஜாரிட்டி பீப்புள் வந்து இந்த ஸ்டேட் பவரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கீழே இருக்கிற இந்த மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ரிலீஜியன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியானது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த மெஜாரிட்டி குட் குவைட் ஈஸிலி ப்ரிவெண்ட் மைனாரிட்டிஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸிங் தேர் ரிலீஜியன். அதாவது த மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, ஸோ மெஜாரிட்டி நாங்கள் தான் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் த மெஜாரிட்டி குட் குவைட் ஈஸிலி ப்ரிவெண்ட் minorities from practicing their religion. Any form of domination based on religion is violation of the right that the democratic society graduates to each every citizen interpretive irrespective of their region. Therefore the tyranny of the majority and the violence of the fundamental rights that can result in one reason why it is important to separate the state and religious in the democratic societies. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ் ஒரு சிட்டிசனாக இருந்துடலாம். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நிறைய ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுறது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நிறைய டிஸ்கிரிமினேஷன்லாம் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கருத்து வேறுபாடு நிறைய வரும். நாங்கள் தான் வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய ரிலீஜன், நீங்களாம் வந்து எங்களுக்கு கீழே தான், இந்த மாதிரியான நிறைய வந்து வைலண்ட்டில் தான் போய் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ எல்லாருமே வந்து ஒரே சிட்டிசன் தானே, எல்லாருமே வந்து ஈக்குவல்ஸ், எந்த ஒரு ரிலீஜனுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்றத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் another reason that it is important to separate religion from the state and the democratic societies is because we also need to protect the freedom of individual to exist from their religion, embrace another religion, or the freedom to interpret religion teaching differently. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த ரிலிஜனை வந்து செப்பரேட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது இதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளுடைய ரிலிஜனை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே என்ன அப்படின்னாக்கா ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து என்ன இருக்குது, ஃப்ரீடம் அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ அவனுக்கு பர்டிகுலராக வந்து அவனுடைய ரிலீஜனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடமும் இருக்குது. ஓகேவா? ஸோ நீ என்ன வந்து என்ன டாமினேட் பண்ணுறது, நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால தான் நம்மளுடைய கண்ட்ரியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே வந்து நீ வந்து என்னுடைய ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ண துன்புறுத்தவோ கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட் better, let us take a practice of untouchability. You might feel that you dislike this practice within Hinduism and therefore you want to try the reform it. However, if state power were in the hands of those Hindus who support untouchability, then to think that you would and easily take to try and change this. Even if you were part of the dominant religion group, you might face a lot of ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அன்டச்சபிலிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்துயிசம் அவங்களுக்கு ஃபாலோ பண்ண பிடிக்கல. ஓகேவா? ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணுவா, இப்போ அன்டச்சபிலிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களெல்லாம் வந்து முன்னாடி என்ன அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப டாமினேட் பண்ணி தான் லைக் ஸ்லேவ் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது யார் அப்படின்னாக்கா, இப்போது இந்த ஸ்டேட்டில் வந்து ரூல் பண்ணுற அந்த பர்சன் ஒரு இந்துவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? யாருக்கு அப்படின்னா அந்த அன்டச்சபிலிட்டி பீப்புளுக்கு. ஓகேவா? ஈவன் இஃப் யூ ஆர்
the part of the domination religion group, you might face a lot of resistance from the members you are communities. அதாவது இப்போ ஈவன் ஒரு ஒரு கம்யூனிட்டிஸ்ல என்ன அப்படின்னாக்கா நிறைய ரிலீஜியஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கம்யூனிட்டி தான், அதுல நிறைய ரிலீஜியஸ் ஃபாலோ பண்றாங்க. அப்போ இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Then these members who have controlled the state power might say that there is the only interpretation of the Hinduism and you do not have the freedom to interpret it differently. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்துயிசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ரிலீஜனை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உனக்கு ஹிந்துயிசம் பிடிச்சிருக்கா, நீ என்ன பண்ணலாம், ஹிந்துயிசம் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மற்ற ரிலீஜியஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரீடம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க வந்து அதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். நீ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணலாம். ஓகேவா? ஆஸ் ரூலராக ரூல் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அவங்களுடைய ரூல்ஸ், அவங்களுடைய ஃப்ரீடம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் we will see on the next class. Okay, thank you to all.